ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான முறையில் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கபாப். ஆமாங்க, உருளைக்கிழங்குல நம்ம இன்றைக்கி கபாப் செய்ய போகிறோம். இந்த ரெசிபிக்காக நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 3 to 4 மெம்பர்ஸ்க்கு நம்ம செய்கிற மாதிரி. ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நல்லா சூடு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு நம்ம அவிக்கும்போது பாதியாக கட் பண்ணி நீங்கள் போடுறது நல்லது. நீங்கள் முழுசாக சேர்க்கும்போது அது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் எப்போவுமே ஹாஃபாக கட் பண்ணி வேக விட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அவிச்ச உருளைக்கிழங்கை தோல் நீக்கிட்டு நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம் பொருட்கள்லாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்தது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். 2லேருந்து 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக மைன்யூட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெஜிடபிள் கட்டர் சாப்பரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த அளவு இருந்தால் தான் கபாபில் பைண்ட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் அதிகமாக உப்பு சேர்த்தா நல்லா இருக்காது. அதனால் பார்த்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சோள மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சோள மாவு சேர்க்குறோம். அடுத்தது அதே 4 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு சோள மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவு நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கணும். உங்களுக்கு காரம் நம்ம ஆல்ரெடி சில்லி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள காரமே போதும் அப்படின்னா ஓகே. இல்லை எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா ஃப்ளாட்டாக நீங்கள் ஷேப் கொடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது அடுப்பில் நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். எதுக்காக தோசைக்கல் அப்படின்னா, நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அந்த பீசஸை 1 by 1 நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ஷேப்பில் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நம்ம எல்லா சைடும் நம்ம குக் பண்ண முடியும். ஈஸியாகவும் குக் ஆகும் உங்களுக்கு. நான் இது பொட்டேட்டோன்றதுனால சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும், சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா மொறுமொறுன்னு ஆகிறதுக்கு எண்ணெய் தேவை இல்லையா, அதனால் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் செமையாக இருக்குங்க. நிறைய பேர் சிக்கனில் கபாப் செய்வாங்க, மட்டனில் கபாப் செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வெஜ் ரெசிப்பியாக பொட்டேட்டோவில் நம்ம கபாப் செய்கிறோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அவ்வளோ செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லா பீசஸையும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம்.
இது போட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்தில் நம்ம வந்து திருப்பி போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து காந்தாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சைட் பீசஸையும் நம்ம வந்து குக் பண்ணி வைக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் நமக்கு வந்து குக் ஆகி சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம கிறிஸ்பியாக சூப்பரான பொட்டேட்டோ கபாப், உருளைக்கிழங்கு கபாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.